என் பெயர் கிருஷ்ணன். எனக்கு 25 வயது ஆகிறது. எங்கள் வீட்டில் நான், அம்மா மற்றும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றனர். என் அப்பா நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுதே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். பிறகு என் அம்மாதான் என்னையும் என் அண்ணனையும் கூலி வேலை செய்து படிக்க வைத்தனர். என் அண்ணன் பெயர் சுப்பிரமணி. அவருக்கு என்னை விட 2 வயது அதிகம். என் அண்ணனுக்கு சரியாக படிப்பு ஏறாத காரணத்தால் அவர் தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்குச் செல்ல ஆரம்பித்து விட்டான். நான் ஓரளவு நன்றாக படித்து வந்தேன். இப்படி இருக்க என் அண்ணன் ஒரு தொழிற்சாலையில் ஆசாரியாக வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தான். நான் படித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பணிபுரிய ஆரம்பித்தேன். இப்படியே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. எனது அம்மாவிற்கு வயதான காரணத்தால் அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்க் கொண்டிருந்தது. என் அண்ணனுக்கும் வயதும் ஆகிவிட்டது. அதனால் எங்கள் வீட்டில் என் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து திருமண ஏற்பாடுகளையும் செய்யத் தொடங்கினர். அதன் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள பெண் பார்க்கும் புரோக்கரை வரவைத்து ரேகா என்ற ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து வந்தோம். பிறகு 1 மாதத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்து திருமணத்தையும் முடித்தோம். இப்படியே 2-3 மாதங்கள் போக என் அண்ணன் படிப்படியாக அவன் குணத்திலிருந்து வர ஆரம்பித்தான். இப்படியே அவனுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆன நிலையில் குடிப்பழக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத அவன் படிப்படியாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதாலேயே அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பமானது. ஒரு கட்டத்திற்கு மேல் எனது அண்ணனுக்கும் எனது அண்ணி ரேகாவிற்கும் இடையே தாம்பத்தியம் மிகவும் கசக்க ஆரம்பித்தது. என் அண்ணி ரேகா தன் அம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டார். என் அண்ணனுடன் இனிமேல் வாழ முடியாது என்று விவாகரத்து கொடுப்பதற்கும் முடிவு செய்துவிட்டார். இப்படி இருக்க மேலும் என் அண்ணன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக ஆரம்பித்தான். முடியாத நிலையில் இருக்கும் என் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் அவன் திருந்தவில்லை. எங்கள் வீட்டில் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் அவன் குடிப்பதற்கு செலவு செய்து விடுவான். இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் இப்படியே குடித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை பாழாய் போய்விடும் என அவனுக்கு 2வதாக திருமணம் செய்ய முடிவு செய்து பெண் இருந்தால் பார்க்க சொல்லி ஒரு புரோக்கரிடம் சொல்லியிருந்தோம் மற்றும் அக்கம் பக்கத்திலும் சொல்லியிருந்தோம். ஆனால் என் அண்ணனின் நிலை தெரிந்த அவர்கள் யாருமே பெண் பார்க்கவும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை. எனக்கும் வயதாகிக் கொண்டே போனது. என் அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமாய் ஆனது. அதனால் எனது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். முதலில் யோசித்து என் அண்ணனின் நிலை அறிந்த நான் பிறகு என் அம்மாவிற்காக திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். அதன்படி புரோக்கரின் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் என ஒரு பெண்ணின் போட்டோவை காண்பித்தார்கள். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் பெயர் நந்தினி. அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்துக்கோனது. என் அம்மாவும் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள், இவளுக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் அற்புதமாக இருக்கும், நீ இவளையே திருமணம் செய்துவிடு என என் அம்மா கூறினார். அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்துப் போனதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன். பிறகு 1 மாதத்தில் திருமணமும் செய்ய பேசி முடித்தனர். அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம் என்பதால் வரதட்சணையெல்லாம் பெரிதாக கொடுக்கவில்லை. நாங்களும் வரதட்சணையும் கேட்கவில்லை. இப்படியே திருமணமும் முடிந்தது. எங்களின் இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது. என் அம்மாவை அவள் தன் அம்மாவைப் போல பார்த்து கொண்டாள். என்னையும் அவள் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டாள். இப்படியே காலங்கள் ஓட 1 வருடத்தில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறகு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் என் அண்ணனின் நிலை மட்டும் மாறவே இல்லை. அவன் முன்பு இருந்ததை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் தன் சுயநிலையை இழக்கும் வரை குடித்துக்கொண்டே இருப்பான். அவனை பார்த்து என் அம்மா, என் மகனின் நிலை இப்படி போய்விட்டதே என அடிக்கடி அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார். அவனை நான் திருந்தும்படி எவ்வளவோ கூறியும் அவன் எண்ணம் முழுக்க போதையில் மட்டுமே இருந்தது. படிப்படியாக அவன் வாழ்க்கையும் சீரழிய ஆரம்பித்தது. இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் என் அறையில் நானும் என் மனைவியும் உறங்கிக் கொண்டிருந்தோம். இரவு நிலம் என்பதால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றுவிட்டேன். எனக்கு இரவில் முழிக்கும் பழக்கம் இருப்பதால் நான் கண்விழித்து பார்க்கும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இல்லை. நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, ஏதாவது கழிவறைக்கு சென்றிருப்பாள் என விட்டு மீண்டும் உறங்கிவிட்டேன். இப்படி இருக்க இதே போன்று 2-3 நாட்கள் இப்படி நடந்து கொண்டிருப்பதைக் கண்ட நான், இவள் என்ன செய்கிறாள்? இரவு நம்முடன் உறங்கும்போது பக்கத்தில்தான் இருக்கிறாள், ஆனால் உறங்கிய பின் அவளை காணவில்லையே என யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தது. காலையில் வேலைக்கு சென்று இரவில் வீடு வரும் எனக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. என் மனைவி மேல் எனக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. அவள் இரவில் என்ன செய்கிறாள் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என முடிவு
செய்தேன். அதனால் அன்று இரவு எப்பொழுதும் உறங்குவது போல நான் எனது அறையில் நடித்து கொண்டு படுத்திருந்தேன். என் மனைவியும் என் பக்கத்தில் வந்து படுத்து சிறிது நேரத்தில் எழுந்து வெளியே சென்றாள். அவளுக்கு சந்தேகம் வராதபடி நானும் சத்தமில்லாமல் அவள் பின் சென்று அவள் எங்கே செல்கிறாள் என பார்த்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாள். அவள் நேரடியாக என் அண்ணனின் அறைக்கு சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வருவதைக் கண்ட நான் அதிர்ச்சியானேன். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் உயிராக நேசித்த மனைவியும் என் உடன் பிறந்த அண்ணனும் எனக்கு துரோகம் செய்கிறார்களே என என் மனதில் நினைத்து கொண்டு தன் கலங்கியபடி படுத்திருந்தேன். பிறகு என் மனைவியிடம் முகம் கொடுத்து பேசவே எனக்கு பிடிக்கவில்லை. அவள் இப்படி செய்ததே நினைத்து அவள் என்னுடன் வந்து பேசினாலும் நான் பேசாமல் சென்று விடுவேன். இத்தனை நாள் என்னுடன் பாசமாகவும் அன்பாகவும் இருந்த என் மனைவி இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்தாள் என யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிக்கவே ஆரம்பித்தது. இப்படி நான் என் மனதில் ஒரு பக்கம் நினைத்திருக்க மற்றொரு பக்கம் அவளுக்கு நிறைய பணம் வர ஆரம்பித்தது. அதை வைத்து அவள் செலவு செய்வது மற்றும் வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி போடுவது என அவள் கையில் பணம் புழக்கம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது. இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை என் அண்ணன் ஏதும் கொடுத்திருப்பானோ என யோசித்து பார்த்தபோது அவனே வேலைக்கு செல்லாமல் படுத்திருக்கிறான். அப்படியென்றால் என் மனைவி வேற ஏதாவது தவறு செய்கிறாளா, அதன் மூலம் ஏதும் பணம் வருகிறதா எனவும் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே யோசித்து என் வாழ்க்கையில் 6 மாதங்கள் நிம்மதியில்லாமல் போனேன். ஒரு நாள் என் குடும்ப வாழ்க்கையை நினைத்து இதை இப்படியே விடக்கூடாது என முடிவு செய்து எப்பொழுதும் உறங்குவது போல நடித்து கொண்டிருக்க அவள் என் அண்ணனின் அறைக்குச் சென்றாள். அவள் என் அண்ணனின் அறைக்குச் சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தவுடன் நான் எனது அறைக்கு வெளியே நின்று அவளை கவனித்துக் கொண்டிருக்க அவள் சற்று பதற்றத்துடன் என்னை நோக்கி வந்தாள். நான் உடனே அவளை ஊங்கி அறைந்து, இப்படி நடந்து கொள்ள உனக்கு அசிங்கமா இல்லையா? எனக்கு துரோகம் செய்துவிட்டு என் அண்ணனிடம் இவ்வளவு கேவலமாக நடந்திருக்க உனக்கு வெட்கமா இல்லையா என திட்ட ஆரம்பிக்க அவள் என்னை மன்னிச்சிடுங்க என்று என் காலில் விழுந்து, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் என அழுது கொண்டிருந்தாள். சரி, நீ தவறு செய்யவில்லை என்றால் இரவு நேரத்தில் ஏன் என் அண்ணன் அறைக்குச் சென்று வருகிறாய் என்று அவளை நான் திட்ட ஆரம்பிக்க, என்னையும் அவரையும் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க, அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்று நடந்ததை சொன்னாள். அது என்னவென்றால், நான் மட்டும் வேலைக்குச் செல்வதால் அதில் வரும் சம்பளத்தை வைத்து எனது குடும்பத்தை நடத்த முடியவில்லை. என் அண்ணன் ஒரு ஆசாரி என்பதால் அவருக்கு நிறைய பொருட்கள் செய்ய தெரியும். அதனால் என் மனைவி அவரிடம் சென்று, உங்களுக்குத்தான் ஆசாரி வேலை தெரியுமே, நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் அவர் மூலம் செய்து ஆன்லைன் மற்றும் வெளியே சென்று விற்று வருவார்களாம். அதன் மூலம் வரும் பணத்தில்தான் வீட்டில் குடும்ப செலவையும் பார்த்து கொள்வார்களாம். இப்படி என்னிடம் அவள் கூறினாள். நான் உடனே அவளிடம், அதை நீ பகல் நேரத்திலேயே கற்றுக்கொள்ளலாமே, எதற்கு இரவு நேரத்தில் செல்கிறாய் என்று கேட்க அவள் உடனே, ஏற்கனவே அவர் குடித்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அது மட்டுமில்லாமல் நான் அவருடன் இப்படி பழகுவது தெரிந்தால் அத்தையே என்னை சந்தேகப்பட நேரிடும். அதனால்தான் நான் இரவு நேரத்தில் அவருடன் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை மரத்தின் மூலம் செய்து வெற்று விற்பனை செய்து வந்தேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட சுப்பிரமணி தன் தம்பியிடம் சென்று, தம்பி, என்னை மன்னிச்சிடுப்பா, உன் மனைவி சொல்றது உண்மைதான். அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. அவள் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் குடிக்கிறேன் என்ன தப்பா நினைக்காத. எனக்கு நிறைய பிரச்சனைகள், அதனால்தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி சரியில்லை. அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒருவருடன் தொடர்ந்திருந்தது. ஆனால் அது தெரியாமல் அவளை எனக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்துவிட்டார்கள். அவள் என்னுடன் இல்லற வாழ்க்கையை வாழ விரும்பவே இல்லை. 1 வருடமாக என்னை ஒதுக்கிதான் வைத்தாள். அவளும் நானும் அறையில் உள்ளே இருப்போமே தவிர அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாகத்தான் இருந்திருக்கிறோம். என்னுடன் அவள் நாங்கள் வாழ்ந்த வரையில் பேசி சிரித்ததே இல்லை. ஏதோ கடமைக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். சரி, இதற்கு மேல் விட்டால் சரியாக இருக்காது என நான் தான் அவளை வெளியே போகச் சொன்னேன். என் வாழ்க்கை இப்படி ஆனதற்காகத்தான் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன். நான் வேறு திருமணம் செய்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி பாழாய் போனது என்று கூறிவிட்டு, ஆனால் உன் மனைவியை நீ என்றும் சந்தேகப்படாதே, பாவம், அவள் நம் குடும்பம் முன்னேற வேண்டும் என என்னிடம் இரவு நேரத்தில் வந்து இதுபோல செய்து கொடுங்கள் என கூறி அதையும் செய்துவிட்டு நம் குடும்பத்தை நல்லபடியா நடத்துறாள். ஒரு பெண் பிள்ளை, அவளே நம் குடும்பத்திற்காக கஷ்டப்படும்போது நான் குடித்து கொண்டு திரிந்தது எனக்கே கேவலமா இருக்கு. இனிமே நான் குடிக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய அலங்கார பொருட்களை செய்து அதை விற்று நம் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம் என கூறினார். அதை கேட்டவுடன் கிருஷ்ணனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் மனைவியை இப்படி தன் அண்ணனுடன் சேர்த்து வைத்து சந்தேகப்பட்டோமே என அவன் மனம் தவிக்க ஆரம்பித்தது.
தாம் கஷ்டப்படுவதால்தான் நம் மனைவி நம் குடும்பத்திற்கு இவ்வளவு பாடுபடுவதை நினைத்து அவனுக்கு தன் மனைவியின் மேல் மேலும் காதல் அதிகரித்தது. பிறகு கிருஷ்ணனின் அண்ணன் சுப்பிரமணியன் குடிப்பதை நிறுத்திவிட்டார். அவருக்கு கிருஷ்ணன் சிறியதாக ஒரு கடையும் வைத்துக் கொடுத்து அதன் மூலம் சுப்பிரமணி அலங்கார பொருட்களை வைத்து விற்று குடும்பத்திற்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். நந்தினி ஆன்லைன் மூலம் அந்த பொருட்களை விற்றது என அவளும் குடும்பத்திற்கு எப்பொழுதும் போல உதவி செய்து கொண்டே இருந்தாள். இப்படி அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. 2 ஆண்டுகள் செல்ல சுப்பிரமணி கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தார். பிறகு அவருக்கு ஒரு புரோக்கரின் மூலம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஊரில் உள்ளவர்களின் முன்னிலையில் திருமணமும் முடிந்தது. 2 குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.